Let her go. You Help me. stay down. You'll regret this. It's over. Thank you. தாய்மாமன் சீரியலில் தடபடலாம் எல்லாமே நடந்துட்டுருக்கா. இப்போ எல்லாரும் பொண்ணு வீட்டுக்காரவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. அதில் இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா எல்லாரும் வரேன்ட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனாலும் மனசுக்குள்ள கிளிக்குன்னு ஒரு பயம் வருது. ஆத்தாடி ஆத்தாடி அவங்க இப்படி அடங்கி போகிறவங்க இல்லையே, எதுக்கு வர்றாங்க என்ன வர்றாங்கன்னு புரியலையே. எப்பா வரலைன்னு சொல்லி சண்டை போட்டாலும் கோவிக்கிறீங்க, வர்றேன்னு சொன்னாலும் அப்படி ஒரு மாதிரியாக இருந்தால் என்னையா அர்த்தம்? இப்போ இதே அவங்க மஞ்சமலை குடும்பம் நாங்கள் வரல அப்படின்னா பார்த்தியா வரலைங்கிறாங்க. இப்பதாங்க புரியுது. முன்னாடி இப்படி கோவமா வரணும் கூட நம்பிடலாம், பின்னாடி சிரிச்சுக்கிட்டு வரணும் நம்பக்கூடாதுன்னு சொல்றதோ. ஃபங்க்ஷனுக்காண்டி எல்லாம் ரெடி ஆகிறாங்க. அந்த பிள்ளையும் பேசாம போகுது. அழகருக்கு ஒரு டவுட் வருது, இவ இப்படி இருக்கிறவ அடங்கி போற ஆள் இல்லையே, பேசாம போறா, நேத்தெல்லாம் தாம் தூம்னு குதிச்சா அப்படி இப்படின்னு அழகருக்குன்னு டவுட் வருது. இங்க கல்யாண ஏற்பாடு ஃபங்க்ஷன் பண்றாங்க. அதுல நைட்டு சடங்கு செம்மையா பண்றாங்க. எல்லாருமே சடங்குக்கு அவ்வளோ அழகா ஒத்துழைக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. இவங்களுக்கு பக்கு பக்குன்னே இருக்கு அழகர் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம். ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமாக தான் இவங்கெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் பண்ணுறாருங்க மாயாண்டி வேற லெவலுக்கு. அவங்க அம்மா பேச்சுக்கு சந்தோஷம். நம்ம அண்ணன் நம்ம பண்ணால் கூட இப்படி பண்ணிக்க மாட்டோம், சடங்கு அப்படி செய்கிறாரு, முறைப்படி இது நான் பண்ண வேண்டியதுனே அப்படின்னு சொல்ல, நீ பண்ணாலும் நான் தானம்மா இங்கே வரப்போகிறேன், தாய் மாமனா எல்லாம் நான் பண்ண போகிறேன், இது நம்ம வீட்டில் பண்ணுறோம், நம்ம பிள்ளை தாய், நீ என்ன பேச்சு இப்படிலாம் பண்ணுற அண்ணே, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு நான் தங்கச்சியாக பிறக்கணும் அப்படின்னு ரெண்டும் கட்டி பிடிச்சிக்கிறதுங்க. மலர்ந்தும் மலராத பாசம் மலர்ன்ட்டு. ஆனால் மஞ்சமலை மட்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சொல்லுவேன், இன்னைக்கு நாளைக்கோட இருக்குடி உங்களுக்கு கச்சேரி அப்படின்னுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் சும்மா விடுவானா என்ன, நமக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஊரை விட்டு தூக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு கல்யாணத்தை பண்ண போகிறாங்க, கல்யாணத்தை பண்ணி விட்டு ஊரறிய பண்ணுறாங்களான்னு சங்குபாண்டி பயங்கரமாக கோவத்தில் நிற்கிறான். டேய் எல்லாம் கிளம்பணும், எனக்கிட்ட இருக்க பண வசதிக்கு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவன்னு கத்தி விட்டு எப்படியாவது தூக்கிட்டு வரணும்னு ரெடியாகி வந்து மண்டபத்தை சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணை தூக்கணும் கடத்தணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தாங்க காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பொண்ணு ரூமில் யாராவது இருக்க வேணாமா, இந்த பொண்ணு இங்கிட்டும் அங்கிட்டும் அது பாட்டுக்கு, ஏன்னா கல்யாணத்தை நின்றுட்டு அசிங்கப்படுத்திட்டு போகிறவங்களும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால அது தெனாவட்ட தெரிய சங்குபாண்டி வந்து அப்படியே துண்டை போட்டு கபக்குன்னு அழுட்டு போயிடுறாங்க. இங்கே பொண்ணை காணோம் தேடுறாங்க. எங்கே போச்சு ஐயோ அம்படு கொய்யும் முயன்னு கத்துறாங்க. பொண்ணை தூக்கிட்டு போய் இவனு கத்துறாங்க. தூக்கி கொண்டு போய் வச்சிடறாங்க ஒரு இடத்துல கொண்டு போய். என்னை விடு, என்னை ஏன் நான் கடத்திட்டு வந்தேன், உன் கல்யாணத்தில் என் கல்யாணத்துல இருந்து அவன் தூக்கிட்டு போனான்ல, இப்போ அவன் கல்யாணத்துல இருந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேன், இதுல என்னம்மா தப்பு இருக்கு, தப்புக்கு தப்பு சரியா போச்சு. இங்க பாரு, உனக்கு நிலைமை தெரியாம பேசுற, என் மாமா பத்தி உனக்கு தெரியாது, என் அப்பா பத்தி உனக்கு தெரியாது, இல்ல என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா அப்படித்தான் உன்னை ஆஞ்சிருவாங்க கீரை கட்ட ஆயிரம் மாதிரி அப்படின்னு பூங்கொடி சொல்ல, அடங்கடி, நான் கட்டப்போற பொண்ணை தூக்கிட்டு போய் அவன் கட்டினான், இப்போ அவன் கட்டின பொண்டாட்டியவே நான் தூக்கிட்டு வந்து கட்ட போறேன், பாத்தியா தாலிய, என்ன நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இல்ல, நீ வராத போயிரு அப்படின்னு கத்துறாங்க. என்ன போயிருனா, டேய் அவளை இறுக்கி பிடிச்சுக்கங்கடா, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு பேசுவீங்களா, நான் காசை கொண்டாந்து உங்க வீட்டுல கொட்டுவேனா, கல்யாணம் பண்ண நேரத்துக்கு அவன் தூக்கிட்டு போனேன், நான் என்ன கிறுக்கே நினைச்சிங்களாடி அப்படின்னு இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. ஓங்கி ஒரு உதைகிறாங்க. கிட்டக்க தாலி கட்ட நெருங்கி வந்துடுறான் சங்குபாண்டி. ஏற்கனவே தாலி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி நம்மானு ஒட்டு தள்ளி சண்டை பயங்கரமா பண்றாங்க. நம்ம பூங்கொடியும் அவன் ஒரு காமெடி பீஸ் வில்லன் போல இருக்கு. ஐயோ எப்படா அவளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிடிக்கிறாங்க. தாலி அங்கிட்டு போய் விழுகுது. அதை எடுத்துட்டு மறுபடியும் வரான் பூங்கொடி கழுத்துல கட்டுறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா காணாங்கான ஐயோ முயன்னு தேடுறாங்க. ஆளுக்கு அங்கங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் வந்திருக்கா, அவங்களையும் விட்டு அவங்க கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் தேடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பேச்சு என்ன பண்ணுது, எங்க பிள்ளைய நீங்க தான் தூக்குனீங்களா, நீ வேற, நான் நம்ம வீட்டுக்கு முறையா கூட்டு போலான்னு தாண்டி இருந்தேன், நான் தூக்கலடி அப்படிங்கிறாங்க. என்னது எல்லாம் அவங்க ஆளுங்க பாக்குறாங்க. தூக்குறீங்களா, இங்க பாருங்க, ஆமா எங்களுக்கு பிடிக்காம தான் வந்தோம், போதுமா, தூக்கிட்டு போகணும்னு நினைச்சோம், ஆனா இப்ப நாங்க தூக்கல அப்படிங்கிறாங்க. அழகர் வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும் தானே பண்ணிருக்கீங்க, இங்க பாரியா இந்த மாதிரிலாம் பேசுற வேலையை நிப்பாட்டிரு, நாங்க வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா இப்ப நாங்க தூக்கல அப்படின்னு ராசாத்தி புருஷன் சொல்ல, இப்ப என்ன ஆச்சு, நீங்க தான் நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு இது வேணுக்குன்னு ராசாத்தி சொல்ல, பேச்சு இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தாச்சி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க. ஆனாலும் மாயாண்டிட்டே சீக்கிரம் போங்கடா அங்கங்கன்னு ஆளை அனுப்புறாங்க. ரொம்ப ஓவரா பேசவும் அழகருக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க, வாயை மூடுறீங்களா, எங்க அப்பா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு தான் நினைச்சாரு, ஆனா நீங்க தான் கெடுக்கன்னு வந்திருக்கீங்க, இதுக்கு நடுவுல யாரு பூந்து தூக்குனாங்கன்னு தெரியலையே, நீ அன்னைக்கு மாதிரி தூக்கி கொண்டு வச்சுட்டு ஏதாவது பண்ணிருப்படா, ஐயோ சத்தியமா இது எங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம்,
நான் எப்படி இப்படி நிறுத்துவேன்? இப்ப என்ன உங்க பொண்ண நான் கூட்டியாந்து எப்படியாவது இங்க வைக்கிறேன். போதுமா? கூட்டியார வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் கிளம்புங்கடா" அப்படின்னு அப்பவே கிளம்பிடுறாங்களாம். அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு திரிறாய்ங்க. போகும்போதே அன்னைக்கே அவன் கல்யாணத்த நிறுத்திட்டு தூக்கிட்டு போனான். இப்ப நம்ம கல்யாணத்த நிறுத்துற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றாய்ங்க, "ஏ மாப்ள, அவன் கல்யாணத்த நிறுத்துனனால அவனுக்கு தானே இந்த உலகத்திலே அதிக கோவம் இருக்கணும், அப்பா அம்மாவ விட." ஆமாடா! அத புரியாம போச்சே! டேய் இப்ப அவன் தான்டா தூக்கிட்டு போயிருக்கான். இப்ப எங்க போலாம்? அவன் ரூம் எங்க இருக்குன்னு தெரியும். அவனோடது தோட்டத்து வீடு இருக்கு. அங்க போவோம் வாங்க. அங்க தான் கண்டிப்பா தூக்கிட்டு போயிருப்பான். அப்படின்னு எல்லாம் போறாய்ங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் தாலி கட்ட போறாய்ங்க. "இங்க பாரு, என் கழுத்துல தாலி கட்டுற வேல வச்சுக்காத" அப்படின்னு சொல்ல, இவரு போய் பார்த்துடுறாரு. "டேய் இங்க பார்றா! டேய் தாலி கட்ட போறேன்டா" அப்படிங்கல. அது பூங்கொடி பாரு, ஆளு எப்படி ஆளு? விட்டுருவாளா என்ன? ஓங்கி ஒரு உத குடுக்குறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க. "யோவ்! என்னய்யா நீ பாட்டுக்கு இருக்கிற? அவன் கட்டிப்புட்டானா?" "அதெல்லாம் கட்ட விடமாட்டாயா பாரு" அப்படிங்கிறாங்க. "ஒரு கட்டத்துக்கு மேல போவோம் நில்லு" அப்படின்னுகிட்டு இருக்க. "டேய் என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கவேன், ஆந்தர் பண்ணிடுவேன். என் மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு, தெரிஞ்சா என்னடி பண்ணுவான்? இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் சரி, என் மாமாவுக்கு தெரிஞ்சாலும் அவங்கலாம் கூட மன்னிப்பாங்க. ஆனா என் புருஷன பத்தி உனக்கு தெரியாது." மாப்பிள டேய் என்னடா புருஷன் என்ன ஏத்துக்கிட்டா அப்படின்னு அழகர் சொல்ல, அதானே கண்ணை தொடச்சிட்டு பாருங்கடா, காதை தீட்டிட்டு கேளுங்கடா, அவ சொல்றதெல்லாம் உண்மைதானான்ட்டு அப்படின்னு பார்க்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் புருஷன் கையில நீ மாட்டினா என்ன ஆவ தெரியுமா? சிக்கி சின்னாப்பனமாயிருவ. உன்னை பார்த்தா அப்படி குடுமி ஆஞ்சு தூக்கி போட்டுருவா தெரியுமில்ல அப்படின்னு பூங்கொடி சொல்ல, என்னடி போன 2 3 நாள்ல புருஷன் மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சோ? அவன் தாண்டி உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்து கூட்டிட்டு போனா. ச்சே ப்பு! அவன் கூட்டு போனது அன்னைக்கு வேணா எனக்கு பொல்லாப்பா இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, நல்லதான்டா என் அழகர் பண்ணியிருக்கான்னு. ஆ நான் நல்லது பண்ணியிருக்கனா? அப்படிங்கிற மாரி அழகர் நினைக்க, அந்த சங்குபாண்டி என்ன பண்றான், "என்னது நல்லதா? ஆமா. உன்ன மாரி ஒரு கேவலமான அடுத்தவன் பொண்டாட்டிய கூட்டு வர்ற தூக்கிட்டு வந்து தாலி கட்ட நினைக்கிற, ஒரு கழுத்துல தாலி இருக்கையில தாலி கட்ட நினைக்கிற, நீலாம் ஒரு பொம்பள பொறுக்கி கையால நான் தாலி வாங்க நினைச்சேனே, அத அந்த கடவுளு அழகர் மூலமா தடுத்து நிறுத்தியிருக்கான்டா. அதான்டா நான் செஞ்ச புண்ணியம். எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம்டா. அழகர் மாரி ஒரு நல்ல பையன் எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கான்டா. அவன் மட்டும் அப்படி தூக்கிட்டு போனான்னா, உன்ன மாரி ஒரு கபோதிகிட்டடா நான் பொண்டாட்டியா வந்து கிடந்திருப்பேன். என் அழகுக்கு கால் தூசி பெறுவியாடா நீ? கல்யாணம் ஆகி என்னை இன்னைய வரைக்கும் நிமிர்ந்து பார்த்திருப்பானாடா? டேய் மாப்ள, நல்ல இடம் பிடிச்சிருக்கிற. ஆனா உன்னைய நேர்ல கண்டுக்காத மாரி கோவமாவே பேசுவா. அதான்டா எனக்கும் புரியல. எரிஞ்சு எரிஞ்சு விழுவா. என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கா, இவ்ளோ லவ் வச்சிருக்கா அப்படின்னு பார்க்க, "ஏய் இது உன் அழகர் புராணம் கேட்கறதுக்கு நான் தூக்கிட்டு வரலடி" அப்படின்ட்டு, "இப்ப என்ன இந்த கழுத்துல தாலி இருக்கிறதுனால நீ வேணாங்கிறியா? இப்ப நான் அத அத்து போட்டுறேன்" அப்படின்னு தாலிய அக்க வரத்துக்கு, "மாப்ள இனிமே இங்க இருக்கக்கூடாது சீக்கிரம்" அப்படியே பாஞ்சிடுறாய்ங்க போயிட்டு தாலி அப்படி கைய புடிச்சு அடிச்சுன்னு நம்மளதாங்க காப்பாத்திடுறாரு அழகர். அவ்வளவுதான். சங்குபாண்டி கழுத்துல சங்குல வைக்கிறாரு கால. "என்னடா நினைச்சிட்டு இருக்க? என் முன்னாடியே நீந்திக்கிட்டு வந்து தாலி கட்டுவியா என்ன? டேய் நீ தானடா கழுத்துல கால் இருந்தாலும் அவன் சங்குபாண்டி விடல. எனக்கு பொண்டாட்டியா வரவள நீ தானடா தூக்கிட்டு போன" அப்படின்னு சொல்ல, அவளுக்கு இப்ப இஷ்டம் இல்ல. தெரியுதுல்ல? தெரியுதுல்லடா. இங்க பார் என்ன ஆனாலும் சரி, நீ எப்படி இப்பவும் போய் தூக்கிட்டு போய் தாலி கட்டினாலும் சரி, அவள நான் விடமாட்டேன்டா. விடமாட்டியா? எங்க இப்ப தொடு பாப்போம் அப்படின்னு கால எடுக்க, ம் இப்ப நான் தொடமாட்டேன். ஆனா எப்பவும் நான் விடமாட்டேன். அப்படியா? அப்படி அவள நீ தொடணும்னா, இந்த அழகர தாண்டி தான்டா என் பொண்டாட்டிய தொடணும். என் பொண்டாட்டி மூச்சு காத்த படக்கூட உன்ன விடமாட்டேன்டா. என் பொண்டாட்டிடா அவ. அவள நீ தொடறதுக்கு உன்ன நான் விட்டுருவேனாடா? ஏன்டா நீ அவள தொட்டினா உன்ன செஞ்சுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓங்கி பலார் பலான்னு அடிக்கிறாரு. சங்கு பண்ணினால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே பூங்கொடி ஆடி போய் நிக்குது. என்னது பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இவ்வளோ உரிமையா பேசுறான் அப்படின்ட்டு பார்க்க, ச்சீ ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, "வா வா பூங்கொடி வா" அப்படி கூட்டிக்கிட்டு கெத்தா கிளம்ப, பூங்கொடி அப்படியே அழகர பார்க்குது. கைய பிடிச்சு இழுத்து கூட்டி போறாரு. அப்படியே ஆன்னு மயங்கி விழுகுறாங்க. "ஏய் என்னாச்சு பூங்கொடி பூங்கொடி" அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கிறாங்க. "என்னாச்சு என்னாச்சு? ஏய் டேய் தண்ணி கொண்டாங்கடா" அப்படின்னா ஓடி போய் அங்கிட்டு தடவுறாங்க. அங்கிட்டு ஏதோ ஒரு பானையில இருக்கு. தண்ணிய கொண்டாந்து குடுக்க, தண்ணிய தெளிக்கிறாங்க. "பூங்கொடி இங்க பாரு பூங்கொடி, ஏய் இங்க பாருடி பாரு" அப்படின்னு சொல்ல, அப்படின்னு கண்ண முழிக்கிறாங்க. நான் எங்க இருக்கேன்? இந்த உலகத்துல தான் இருக்கனா? அப்படின்னு பார்க்க, "இங்க தாண்டி இருக்கிற. வேற எங்க இருக்கிற? அ எங்கடி இருக்கிற? முட்டை கலக்கி முட்டை கலக்கி" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு குஸ்கா, இந்த மாரிலாம் பேசுன" அப்படின்னு பூங்கொடி சொல்ல, இந்த மாரி பேசுனா என்னடி பண்ணுவ? கொண்டோய் அவன்ட்ட விட்டுட்டு வந்துருவேன். அப்புறம் அவன் உன் கழுத்துல இருக்க தாலிய அறுத்துட்டு மறுபடியும் கட்டுவான். பரவால்ல, எனக்கு அவன கூட புடிச்சிருக்கு தான். உன்ன மாரி ஒரு மொரடன், மூக்கன எனக்கு பிடிக்கல. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் கால் தூசிக்கு நீ பெறுவியா? அவர்ட்ட இருந்து ஏன்டா என்ன தூக்கிட்டு வந்த?" டேய் மாப்ள பாத்தியாடா? அங்க அவன்ட்ட சொன்ன டயலாக்க நம்மகிட்ட சொல்றா. அப்ப இதுல எதுடா உண்ம? அப்படிங்கல. டேய்
உன்கிட்ட சொல்றது பொய்யிடா, உன்னை வம்பிழுக்கிறா. அவன்ட்ட சொன்னா பாரு, அதுதான் உண்மை. ஆமால்ல, ஆமா. ஒருத்த ஆபத்தான நிலைமையில என்ன வாயில வருதோ அதுதான் உண்மை. இது சும்மா உன்னை வம்பிழுக்கிறா. ஓ! அப்படியா? சரி, சரி. இப்ப நம்ம அவள ஓட்டுவோம். இங்க பாரு பூங்கொடி, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடுறாரு. எழுப்பிவிட்டு, உனக்கு அவன் தான் நல்லவங்கிறியா? ஆமா, ஆமா. அப்ப நான் வேணாங்கிறியா? ஆமா, ஆமா. சரிடா, இந்த இடத்துல இது வந்து ஒரு தோப்பும் தொரவுமா இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன சிங்கம், புலி வருதா என்னன்னு தெரியல. இவ இங்கே இருக்கட்டும். நம்ம போவோம் அப்படின்னு இவங்க கிளம்ப, உடனே பூங்கொடி வந்துட்டு, ஐயய்யோ! அ டேய் போகாதீங்கடா, நில்லுங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கைய பிடிச்சிட்டு ஓடி வராங்க. இல்லம்மா, உனக்கு அவன தானே புடிச்சிருக்கு சங்குபாண்டிய. நீ சங்குபாண்டிட்ட போய்க்க. நாங்க போறோம். எங்க வீட்டு கல்யாணம் நின்னா என்ன? எங்க அப்பா கொஞ்சோண்டு அசிங்கப்பட போறாரு. உங்களையும் நான் அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்கு அது சரியா போச்சுன்னு பாவ மன்னிப்பு நாங்க கேட்டுக்கிட்டு போறோம். நாங்க போறோம். ஏய் வாங்கடா வண்டியில ஏறுங்கடா. ஐயய்யோ! டேய் நில்லுங்கடா. படுவாவீங்களா, படுவாவீங்களா அப்படின்னு கைய பிடிச்சிட்டு ஏற போயில, நீ வேணாம் விடு. வண்டியில ஏறாதடி. நீ போடி அப்படின்னு சொல்ல, முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்னு கைய புடிச்சு கடிக்கிறாங்க. ஏய் கைய ஏன்டி கடிக்கிற? அப்புறம் நீ பாட்டுக்கு போனா என்னடா அர்த்தம்? தூக்கிட்டு வந்தில்ல, தூக்கிட்டு போ. ஏய் நான் எங்கடி தூக்கிட்டு வந்தேன்? அன்னைக்கு தூக்கிட்டு வந்தில்ல, அதத்தான் சொன்னேன். ஐய்யய்யய்ய! அன்னைக்கு தூக்கிட்டு வந்தத என்னைக்குமே சொல்லிட்டே இருப்பியாடி, விடவே மாட்டியாடி? என்னைக்கு தாண்டி நீ விடுவ? நீ என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தைய நீ கேட்டு தான் ஆகணும். என்னைக்கு நான் என் உயிர விடுவேனோ, அப்பதான் அந்த வார்த்தைய விடுவேன். ஐய்யய்யோ! அப்ப நீ அதே சொல்லி சொல்லி என்னைய என்ன பண்ண போறடி? உன்ன சாகடிக்க போறேன்டி. அப்படி வா அப்படின்னு வண்டியில ஏறிக்கிட்டு, வாங்கடா வண்டிய எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கிளம்பி வராங்க. இங்க மண்டபத்துல எல்லாரும் ஐயோ ஐயோன்னுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தா புள்ளையோட வந்து இறங்குறத பார்த்துட்டு, ஆத்தான்னு எல்லாம் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அழகுற மாயாண்டி ரொம்ப கட்டி பிடிக்கிறாரு. காப்பாத்தி கூட்டியாந்துட்டியாயா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வர்ற வழியிலே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சங்கு பாண்டி தான் சங்கு ஊதுனதுன்னு. அவனுக்கு நாங்க சங்கு ஊத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னுட்டு, அப்படியே அவ்வளோ சந்தோஷமாறாங்க. மஞ்சமலைனாலே ஒண்ணும் பண்ண முடியல. இனிமே புள்ளைய தூக்கிட்டு போகவும் முடியாது கூட்டிக்கிட்டு. வேற வழியே இல்ல. மொறப்படியா ஊரறிய மாயாண்டி குடும்பம் தல நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு தாலிய கட்டுறாங்க. இந்த அம்மா மொறச்சுக்கிட்டே இருக்கு. முட்டை கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு தாலிய கட்ட, போடா குஸ்கா அப்படின்னு தாலிய வாங்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.